ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ், பேச ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய இந்த வர்ஷிப் கிரேஸ் வந்து என்னென்னா அதிகமாகிட்டு இருக்குது. வர்ஷிப் மெட்லிஸ், ப்ரைஸ் மெட்லிஸ். மெட்லி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டி மேஜரில் ஒரு பாட்டு போயிட்டுருக்குது. நம்ம பெர்க்மன் சாய பாடலே வந்து எடுத்துக்கலாமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அது 6/8. அப்படியே அந்த 6/8 வந்து என்னென்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு வேறு எதனா சாங் இருக்கும். கூடுமே எல்லாம் கூடுமே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஸோ இந்த மேஜரில் அப்படியே அந்த ஒரு 6/8 இதில் வந்து என்னென்னா போகும். இப்படிப்பட்டதான கிரேசஸ் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஆளுங்க வந்து என்னென்னா டான்ஸ் ஆடி ஆராதிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன மாதிரி ஆவியில் ஆராதிக்கிறாங்க பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய அந்த ஃபோன் லிஸ்ட்டில் சில பேருடைய சாங்கோட அந்த லிஸ்ட் வந்து இருக்கும், ஹிட் சாங்ஸ். அதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இது எப்படின்னா இந்த இளையராஜா, எஸ்பிபி, இந்த ஓல்டு ஹிட்ஸு, கோல்டன் ஹிட்ஸு, நியூ ஹிட்ஸு, அந்த மாதிரிலாம் சாங் வந்து சினிமாவில் பண்ணுறாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறத வந்து பார்க்குறோம். முதலாவது காரியம் ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னென்னா பாடல்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சரீரத்தை எஜுகேட் பண்ணுறதா இருக்கணும், பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதா இருக்கணும். ஏசு போதுமே போதுமே அந்த பாட்டு வைராக்கியத்தை தானே உண்டாக்குது. நம்புவேன் இயேசு ஒருவரை, அது விசுவாசத்தை தானே கொடுக்குது. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, அது ஆசீர்வாதத்தை தானே கொடுக்குது. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் கடவுளை நினைக்க சொல்லுதுல்ல. என்னப்பா நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இதெல்லாமே எஜுகேட் பண்ணிட்டு தானே இருக்குது. நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஃபாஸ்டாக பாடினா அது ப்ரைஸு, ஸ்லோவாக பாடினா அது வர்ஷிப் அப்படிலாம் கிடையாது. பேக் டு பைபிள், நம்ம வேதாகமத்தில் இருந்து நம்ம இப்போ நடக்கிற ஆராதனைகளை பார்க்கலாம். ஆராதனைனா என்னது? வர்ஷிப். வாட் இஸ் வர்ஷிப்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கு முன்னாடி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்தில் இந்த கான்சர்ட்டு, இந்த மியூசிக், அப்படியே ஒரு ஆம்பியன்ஸு, அது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஃபீல் குட். அது வந்து எப்படின்னா டோபமைன், ஒரு ப்ளஷர் கிவிங் ஹார்மோன். ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும், அப்படி இமோஷன்ஸ் இருக்கும். இமோஷன்ஸ் இல்லாமல் நம்மளால பாட்டு பாட முடியாது. ஒருத்தர் நல்ல ஒரு லவ் மூடில் இருந்தாங்கன்னா அப்படியே லவ் சாங்ஸாக வந்து வரும். சோகமாக இருந்தாங்கன்னா லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் வரும். இந்த ஹிப்ஹாப் தமிழான்னு நினைக்கிறேன். கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன். Go by the name of hip-hop தமிழ். Close your eyes, come on. Everybody sing. உனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம நிறைய பேரோட பழகிறோம், நிறைய பேரோட பேசணும். இது தெரியாமல் நம்ம வந்து என்னென்னா மற்றவர்களோட மிங்கில் ஆக முடியாது. அதில் வந்து அவர் ஒரு கான்செப்ட் வந்து நடத்துவார். நடத்தும் போது சொல்லுவார், எல்லாரும் கண்ணை மூடுங்க, இது பண்ணுங்க, இது மட்டும் நினைங்கன்னு சொல்லி. அது லிட்ரலாக அப்படியே எப்படி நம்ம கிறிஸ்துவ சரௌண்டிங்கில் வர்ஷிப் பண்ணாங்களோ அப்படியே இருந்துச்சு. அது என் ஃப்ரெண்டு எடுத்து காட்டுறாங்க, பத்தியா எங்காலும் வர்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னு காட்டுறான். யோசிச்சு பார்க்கணும், இந்த கான்செர்ட்டு, இந்த மியூசிக்கு, இது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்துச்சு? ஃபஸ்ட்டு துதி என்பது கர்த்தர்கிட்ட வந்தது தான். அதை காப்பி அடித்தது சாத்தான். அவனுக்குன்னு ஒரு குரூப் வந்து உருவாக்கணும்னு நினச்சான். ஆனால் இப்போ உள்ள ஊழியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமாக்காரன் நம்மகிட்ட காப்பி அடிச்சிட்டான், அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பிடுங்கணும்னு சொல்லி அவன் என்னென்னலாம் பாட்டு போடுறானோ ஒரு லொக்கேஷனில் போய் பாட்டு செலவு பண்ணி எடுக்கிறது. யாரோட காசு? ஒரு காசும் நீ சம்பாரித்து சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறியா? வேலை செஞ்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறப்பா, சரியான பிஸ்னஸ், நான் பாட்டு எழுதியிருக்கிறேன், பாட்டு எடுக்கணும், உன் சொந்த பணத்தில் செய். காணிக்கை பணத்தில் எந்த அளவுக்கு சீப்பான விதத்தில் முடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்வே பண்ணி முடி. எவ்வளவோ டெடிக்கேட்டடான மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. பட் இருந்தாலும் இந்த கமர்ஷியலாக இந்த ஒரு இதுவாக வந்து பண்ணுவாங்க பாருங்க, குவாலிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. மியூசிஷியன்ஸ்லாம் வந்து வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த மியூசிஷியன்ஸ் குறித்து நான் இன்னொரு நாள் டாபிக் வந்து வரேன். சினிமா பாட்டுக்கு வாசிட்டு இங்கே வந்து வாசிக்கிறாங்க, அது இன்னொரு நாளைக்கு நான் வந்து வரேன். அவங்க இப்போ ரசிக்கப்படாத சில பேர் மியூசிஷியன்ஸ் வந்து இங்கே வந்து வாசிக்கிறாங்க. ஓகே, என்னன்னு வாசிப்பான்? சினிமா பாட்டுக்கு வாசிக்கிறான், 10ஓட 11 வந்து வாசிப்பான். இப்போ முரட்டு இந்த
போதவர்கள் சொல்றது போல அந்த அபிஷேகத்தில் இருக்கவங்கள தான் வாசிக்க வைக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். குவாலிட்டியா வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஓகே பண்ணுங்க, சொந்த காசுல பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, பாடல்கள் எல்லாம் மேன் சென்டர்டா இல்லாம காட் சென்டர்டா இருக்கணும். செல்ஃப் சென்டர்டா இல்லாம கர்த்தருக்கு எது பிடிக்குமோ, எது ஆண்டவர் விரும்பாரோ அந்த ஆராதனை, அந்த பாடல்கள்லாம் வந்து இருக்கணும். ஏன்னா நான் பாடல்களை பாடுறேன், என்ன பாடுறேன், மானே தேனே பூமானேன்னு பாட போறது கிடையாது. என்ன பாடுறேன், வசனத்துல உபதேசத்துல நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தை அறிக்கை செய்கிறேன். ஐ எம் கன்ஃபஸிங் மை ஃபெய்த் இன் வர்ஷிப். ஆராதிக்கும் பொழுது என் விசுவாசத்தை நான் கன்ஃபஸ் பண்றேன். என்ன விசுவாசம், இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் என் விசுவாசம் கிடையாது. நித்திய வாழ்க்கையில தேவன் எனக்காக வச்சிருக்கிற காரியத்தை நான் அறிக்கை செய்கிறேன். மேன் சென்டர்டு சாங் வேற, காட் சென்டர்டு சாங் வேற. பிப்ளிக்கலா இருக்கணும், வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அநேக பாடல்கள் வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா? ஆராதனை நம்ம பார்க்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட உபதேசங்களை அறிக்கை செய்கிறது தான் ஆராதனை. மை ஃபெய்த், தேவனை குறித்து என்ன கற்றுக்கிட்டேன், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் காசு கொடுக்குற ஏடிஎம் மிஷினா இல்லை நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிற பரிசுத்தரா? பரிசுத்தரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதுதான் என் அறிக்கையா இருக்கும், அதுதான் என் ஆராதனையா இருக்கும். கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனத்தில் இப்படியா சொல்லுது. ஏன்னா பவுல் வந்து சபைக்கான நிருபத்துல தெளிவா வந்து சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. இப்போ ஆராதனையில என்ன வருது, போதிக்கணும். என்ன போதிக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு பரிசுத்தர், போதிச்சு புத்தி சொல்லி. அடுத்து உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என்ன பாடணும், போதிச்சு புத்தி சொல்லணும். சும்மா கையத்துக்கு வாட்சி அப்படியே ஆராதனை பண்ணிட்டு அப்படியே இமோஷனல் அழ வச்சுட்டு போறது வந்து ஆராதனை கிடையாது. அது ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்கிறது கிடையாது, இது ஆண்டவர் விரும்புறதும் கிடையாது. இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, பேன் அன்பிப்ளிக்கல் சாங்ஸ். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த பாடல்களாக இருந்தாலும் என்னுடைய சேனல்ல வேதாகமத்தின் அடிப்படையில் நான் பேசுவேன். இதுக்கப்புறம் அப்படிப்பட்டதான வீடியோஸ் வந்து வரும். இது யாரும் அஃபெண்ட் பண்றதோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரம் அறிக்கை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியம் சொல்றேன், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஜெபங்கள் அனைத்திற்கும் தேவன் பதில் தருவாரா? சொல்லலாம், கர்த்தரின் சித்தத்தின்படி நடக்கும். நீ என்ன ஜெபிக்கிற, வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஜெபமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆண்டவர் பதில் தருவாரா? ஏன்னா இப்போ பாதி சபைகள்ல வந்து என்னன்னா, பாதி இல்லை முக்காவாசி சபைகள்ல சரியான சத்தியத்தை வந்து யாரும் வந்து போதிக்கிறது இல்லை. அப்போ எதை எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், எதை வந்து என்னன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது, இந்த மாதிரி பிரேயரை குறித்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு வந்து இல்லை. அதிக நேரம் பிரேயர் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரு, முட்டி முட்டி உபவாசம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாருன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொந்த வீடை கொடுங்க காரை கொடுங்கன்னு சொல்லி உபவாசிச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்கான எஃபர்ட் எடுக்கணும்ல, வேலை செய்யணும்ல. அதை வந்து செய்யல. உபவாசம் வந்து குடும்பமா இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை செய்யாமனா அதற்கான முயற்சிகள் எடுக்காம. அப்போ இந்த பாடலை அவர் பாடும் பொழுது எதிர்பார்ப்புக்கும் அனைத்திற்கும் என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவார்னு சொல்லி அந்த குடும்பம் பாடும்போது எப்படி பாடுவாங்க, கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் நடனம் ஆடுவேன். when the spirit of the Lord comes upon my heart I will dance like David dance. ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் டான்ஸ் ஆடுவேனா? அதை வச்சு நிறைய பேர் ஒரு உபதேசமா மாத்தி அதை வந்து ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றுமே புரியல. அது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்குதா? இன்னொரு பாடல், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரே. அந்த பாடலை வந்து பார்க்கும்போது சிதையாமல் காத்து கொண்டீர், கலையாமல் அணைத்து கொண்டீர். எத்தனை மிஸ்கேரேஜஸ் ஆனவங்க சபையில வந்து இருப்பாங்க. அப்போ பேலன்ஸா வந்து சாங் வந்து எழுதணும், ஞானமாகவும் எழுதணும். அது மட்டும் இல்லை, உபதேசங்களை கற்றுக்கொண்டு பாடல் வந்து எழுதணும். சில பாடல்கள்லாம் வந்து என்னன்னா இந்த செக்யூலர் இதில் வந்து என்னன்னா செக்யூலர் மியூசிக், இந்த லவ் சாங்லாம் இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் புரியாம குழப்பி ஒரு மாதிரி வந்து எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பாடல்கள் இருக்கிறதும் பார்க்குறேன். அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறதா இருக்கணும், எஜுகேட் பண்றதா இருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர், காட் சென்டர்ட் அந்த சாங்ஸ் தான் கிறிஸ்துவின் சரீரத்தில் தேவை. தேவையில்லாத சாங்ஸ் தேவையே கிடையாது. தேவையில்லாத அன்பிப்ளிக்கல் சாங்ஸ், வேதாகமத்துக்கு ஒவ்வாத காரியங்கள், உபதேசத்திற்கு அகெயின்ஸ்டா இருக்கிற காரியங்கள் எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா வர்ஷிப்ன்றது மியூசிக் கம்மியா அப்படியே அழுது பாடினாதான் வர்ஷிப், அப்படிலாம் கிடையாது. நான் ஆராதிப்பதின் மூலியமா உபதேசங்களை போதிக்கணும், புத்தி சொல்லணும், எஜுகேட் பண்ணணும். அதுதான் ஆராதனை. நான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கை செய்வது தான் சரியான விதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஆராதனை.
ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.